ஏங்க நண்பர்களை பாருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமாங்க. சோசியல் மீடியால நிறைய நெகட்டிவான விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு என்னமோங்க பாசிட்டிவான நல்ல விஷயத்தை மட்டுமே காட்டுது. தேங்க்ஸ் டு த அல்காரிதம். நேற்று வந்து ஒரு விஷயம் பார்த்தேன். உடனே அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரி, அதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். அந்த போஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பெண்களை பற்றின ரிசர்ச் கிடையாது, மென்களை பற்றின ரிசர்ச். ஓகேவா? நண்பர்கள் வாரத்துக்கு 2 முறை சந்தித்தால் அவங்களுக்கு வந்து நல்ல மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்து ரத்த ஓட்டம்லாம் சரியாகி நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்களாம். பாத்தியா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே சொல்லியிருக்கு, நண்பர்கள்லாம் வாரத்தில் 2 தடவை கேதரிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரக போட்டுட்டு தம்ப போட்டீங்கன்னா இருக்கு இன்னும் ஃபர்தரா டேமேஜ் தான் ஆகும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிளியரா வாரத்துக்கு 2 முறை நண்பர்களோடு சேர்ந்து இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாட்டுலாம் விளையாடினீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்து உடல் ஆரோக்கியத்தோட நல்லா சூப்பரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்டடியில ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல 40% பேர் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, வாரத்துல ஒரு தடவை சந்திக்கக்கூடிய நண்பர்களாம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேமா, ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேமா, நீங்க எப்படிமா வாரத்துல உங்களுடைய நண்பர்களை 2 முறை மீட் பண்றீங்க? ஏ. ஆப்ஷன் பி, வாரத்துல நண்பர்களை ஒரு தடவை தான் மீட் பண்றேன். ஆப்ஷன் சி, நண்பர்களை மீட் பண்றதுக்கு டைமே இல்லமா. நீங்க இதுல எந்த கேட்டகிரி? இதுல நான் செகண்ட் கேட்டகிரி. நீங்க எந்த கேட்டகிரி? கமெண்ட்ஸ்ல போடுங்க.